வணக்கம். உங்களுக்காக வைத்தியர் கனகமறைப்பன். இன்றைய நோய்க்கான தீர்வு நெஞ்சு வலி, நெஞ்சு குத்தல், வாய்வு அடைப்பு அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சில பேர்த்துக்கு நெஞ்சு வலி வந்துட்டு ரொம்ப தாங்க முடியாது. ரொம்ப வலி ஜாஸ்தியாக அப்படின்னா உயிர் போகிற மாதிரி வலி கொடுக்கும். அதேமாரி இதனால் ஒரு சில பேருக்கு சளியும் இருக்கும். சளினால் கூட நெஞ்சு ஹார்ட் அட்டாக் மாதிரி கூட வரலாம். அதுக்கான தற்சமய தீர்வு தான் இந்த மருந்து. தேவையான பொருள்: வெத்தலை ஒன்று எடுத்துக்கங்க, 3 கல் உப்பு, ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1/4 ஸ்பூனு சர்க்கரை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பூண்டு பல். இது செய்முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெத்தலை எடுத்துக்கிட்டு அந்த வெத்தலையோட உள்பக்கத்தில் 3 கல் உப்பு வைக்கணும், ஒரு சின்ன ஸ்பூனில் 1/4 ஸ்பூனு சர்க்கரையை உள்ளே வைக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இந்த 4த்தையும் அதுக்குள்ளே வச்சு வெத்தலையை நல்லா பீடாமல் எடுக்கிற மாதிரி மடித்து வாயில் போட்டு மென்று சாப்பிட சொல்லணும். இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டம்ளருக்கு ஒரு 1/4 டம்ளர் வெது வெதுப்பான தண்ணியை உள்ளேருந்து சுடு தண்ணியை குடிக்கணும். குடித்த பிறகு தான் இந்த மருந்தை வெத்தலையை போட்டு நல்லா மென்று சாப்பிட்டு சுவைச்சி சாப்பிட்டு உள்ளே சாப்பிட்ணும். சாப்பிட்ட பிறகும் கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்சம் உள்ளே குடிக்கணும். இது தண்ணி பார்த்தீங்கன்னா ஜீரக தண்ணி கூட உள்ளே குடிக்கலாம். இந்த மாதிரி வரத்துக்கு முன்னாடி லைட்டாக வலி வந்தாலே இதை நம்ம சாப்பிட்டா உடனே தீர்வு கிடைச்சிடும். பெரும்பாலும் இந்த நெஞ்சு வலியோ இல்லை சளினால் வரக்கூடிய அந்த நெஞ்சு வலி, வாயுனால் வரக்கூடிய இது இந்த மருந்து சாப்பிட்டா உடனே தீர்வு கிடைக்கும். இது தற்சமய தீர்வு தான். சப்போஸ் எமர்ஜென்சி இதை நம்ம சாப்பிட்டு வலி குறைஞ்சிச்சின்னா, குறைஞ்ச பிறகு நீங்கள் அங்கே உள்ள பக்கத்தில் உள்ள ஆஸ்பத்திரியோ இல்லை மருத்துவரையோ போய் ஃபஸ்ட்டு முதல்ல பார்த்துக்குங்க, செக் பண்ணி பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாற்ப மருந்து உள்ளே வாங்கி சாப்பிடுங்க. யாராக இருந்தாலும் இந்த மருந்து சாப்பிடணும் உடனே தீர்வு கிடைச்சிடும். நெஞ்சு வலி தீர்வு கிடைச்சிடும். இது 7 வயதுக்கு மேற்பட்டவங்க சாப்பிட்டுக்கலாம். எப்போனாலும் சாப்பிட்லாம், எந்த கண்டிஷன் எதுவுமே கிடையாது. இப்போ தான் சாப்பிட்ணும், அப்போ சாப்பிடலாம் இல்லை. நம்ம லைட்டாக கொஞ்சம் குத்துறாமல் இருந்தால் இந்த மருந்து சாப்பிடுங்க. இதை விட்டுட்டு ஒரு சில பேர் எப்படின்னா சோடா குடி, அதே பார்த்தீங்கன்னா ஈனோ வாங்கி குடி, கேஸ் ஐட்டமாக உள்ள சாப்பிடு, அந்த மாதிரி தப்பு மட்டும் செய்யாதீங்க. இதை நம்ம சாப்பிடும்போது நான் சொன்ன மருந்தை சாப்பிடும்போது உடனே உங்களுக்கு தற்சமய தீர்வு, உடனே ரிலீஃப் கிடச்சிடும். வலியும் நல்லா கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த வலியில் எதுவுமே இருக்காது. வாயுவும் ஃப்ரீ பண்ணி விட்டுரும், அந்த வலியும் போக்கிடும், எந்த தொந்தரவும் இருக்காது.